பீகாரில் நிதிஷ்குமாரும் பாரதிய ஜனதா அவர்களும் கூட்டணி வச்சு ஒரு தேர்தலை எதிர்கொண்டார்கள். ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு அவங்க மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஒரே நாளில் வங்கியில் போட்டாங்க. இப்போ அது ஒரு புது முறை வந்திருக்கு. எங்கே தான் வங்கி கணக்கு கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. அதிர்ச்சி ஆயிடுது. என் தம்பி ஐகோ என்னிடத்தில் சொன்னா, அண்ணா இது கேட்குது, என்ன மாமா போட்டிருக்காரா 5,000 திடீர்னு வந்திருக்கு, நான் செலவுக்கு எதோ போட்டிருக்கிறாச்சு. யாருங்க போட்டிருப்பா 5,000? அப்புறம் தொலைக்காட்சியில் பார்த்தா தான் அரசு போட்டிருக்கு, அப்பா ஸ்டாலின் போட்டிருக்காருன்னு தெரிய வருது. அப்பதான் தெரிய வருது வங்கி முழுக்க கட்டுப்பாடு ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அதில் 1,31,00,000 வங்கி கணக்குக்கு காசு போயிருக்கு. ஒரே நாளில் இவ்வளவு 5,000 ரூபா 5,000 ரூபாய் இத்தனை கணக்குகளில் இவ்வளவு வங்கி கணக்கில் போடப்படுவது தெரியாமல் இருந்திருக்குமா? தெரியுது, அனுமதிக்குது. ஏன்? எல்லாம் கூட்டு திருடர்கள், கூட்டு கொள்ளையர்கள். அவரு மொத்தமாக 10,000 கொடுத்தாரு. இவர் பொங்கலுக்கு 3,000, இப்போ ஒரு 5,000. அதுவும் கோடை விடுமுறைக்கு. ஏன்னா இந்த ஆண்டு தான் கோடை வருது. இதுக்கு முன்னாடிலாம் கோடை கிடையாது, நோ சம்மர், இப்போ தான் வருது. அதுக்கு ஒரு 5,000. இப்போ 8,000 ஆயிடுச்சா? இப்போ வாக்குக்கு 2,000, அப்போ 10. அவர் மொத்தமாக போட்டார். இவர் 3 தவணையாக கொடுக்குறாரு.